வெல்கம் டு டீச்சிங் டியூட்டோரியல்ஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் F41 அன்பாக்சிங், அதாவது ஒரு ஃபேக் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு ஆல் இன் ஆல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன ஃபேக் அன்பாக்சிங் அப்படின்னா, அதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு அன்பாக்சிங். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு F41 படம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து தனியாக வச்சிட்டோம்னா உள்ளே ஒரு சார்ஜர் இருக்குது. இது ஒரு 15 வாட் சார்ஜர். அப்புறம் தனியாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள் தான். ஒரு எண்டு நம்ம நார்மல் பென்ட்ரைவ் மாதிரி ஒரு USB. இது டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை தனியாக வச்சிடலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வேலை ஓட்டு தேடி பார்த்தாலும் வேறு எதுவுமே இருக்காது. இது மட்டும்தான். ஒரு ஹெட்ஃபோன்லாம் இருக்காது. ஹெட்ஃபோன் இப்போ எந்த ஃபோனுமே கொடுக்குறதில்ல. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அதே மாதிரி வலை போட்டு நீங்கள் எவ்வளோ தேடி பார்த்தாலும் கேஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. உள்ளே இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்கு தான் இருக்குது. இது எப்போவுமே பார்க்குறதில்ல, அதை அப்படியே விட்டுடலாம். வெளியில் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அவ்வளோதான். அப்படியே ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் F41. சாம்சங் F41 பின்னாடி 3 கேமரா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது ஃபியூஷன் ப்ளூ வேரியண்ட்டு. இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று ஃபியூஷன் பிளாக்கு, ஃபியூஷன் ப்ளூ, ஃபியூஷன் க்ரீன் 3 வேரியண்ட் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஃபியூஷன் ப்ளூ. ஃபியூஷன் ப்ளூவும் ஃபியூஷன் க்ரீனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபியூஷன் க்ரீன் சுத்தமாக நல்லா இல்லை. இதுதான் பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணுது. இதில் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சு சூப்பர் AMOLED ஸ்க்ரீனு, ஃபுல் HD ப்ளஸ் தான். நல்லா கலர்ஸ் எல்லாம் பார்க்க பஞ்சியாக சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இதில் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா Android 10 தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங் எப்பவும் யூஸ் பண்ணுற அவங்களோட எக்ஸினாஸ் ப்ராசஸர் தான். ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. 9611 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்டா கோர் ப்ராசஸரு. இதில் எல்லாமே ஈஸியாக ரன் பண்ணும். எல்லா ஆப்ஸுமே நல்லா ரன் பண்ணும். கேம்ஸ்லாம் ஹெவி கேம்ஸ்லாம் போட்டால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். சும்மா அந்த மாதிரி கேண்டி கிரஷ் ஆகா அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் எல்லாம் விளாண்டிங்க அப்படின்னா எந்த ஒரு லேக்கும் இருக்காது. மற்றபடி டே டு டே யூஸில் நம்ம என்னென்ன ஆப் யூஸ் பண்ணாலும் கேம் வந்தாச்சு. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டிங்கன்னா கலர்ஸும் ரொம்ப பஞ்சியாக நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி ஆஸ்வால்ட்டு 9 அப்புறம் பப்ஜி இதெல்லாம் விளாண்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெஷலாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 கேமரா இருக்குது. இதில் மெயின் கேமரா 64 MP, அப்புறம் ஒரு வைட் ஆங்கிள் 8 MP கேமரா இருக்குது. டெப்த் சென்சாருக்காக ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ராப் நாட்ச் இருக்க தான் செய்யுது. இதில் 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கேமரா தான். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா இந்த சிங்கிள் டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது சிங்கிள் டேக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை ஒரு இடத்துல நம்ம இப்போது ஒரு பீச்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ நமக்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியல அப்படின்னா சும்மா சிங்கிள் டேக் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபோட்டோஸு அப்புறம் ஒரு ஷார்ட்டான வீடியோஸ் இதெல்லாம் அதுவே எடுத்து கொடுத்துரும். அதான் சிங்கிள் டேக்கு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இதில் இது இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த ஃபோன் 6GB 64GB வேரியண்ட்டு. இதில் இன்னொன்று இருக்குது 6GB 128GB வேரியண்ட்டு ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே 8GBயோ இல்லை 4GB வேரியண்ட்டோலாம் இல்லை. இது டுவெல் சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே வோல்ட் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் தனியாக மெமரி கார்டு ஸ்லாட்டும் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் எல்லாமே இதில் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பில்ட் குவாலிட்டிலாம் என்னென்னா பிளாஸ்டிக் தான்.
இது இந்த ரேட்டில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. என்ன ரேட் ஒன்றும் ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து 17,000 விற்றுட்ருக்கு. நான் வந்து பிக் பில்லியன் டே சேலில் வந்து 13,050 வாங்கினேன். எஸ்பிஐ கார்டு ஆஃபர் போட்டு 13,050 வாங்கினேன். எனக்கு என்னமோ அந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்து அப்படின்னு தோணுது. வேறு மற்றபடி 17,000 இது ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் நீங்கள் வந்து ஆஃபர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். மற்றபடி இதில் வந்து 60 ஹெட்ஸ் தான் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 90 ஹெட்ஸ் கிடையாது. 17,000 ஃபோனுக்கு வந்து ஒரு 90 ஹெட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக இதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போனால் அந்த டிஸ்பிளே தான். நல்லா பஞ்சியான கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால நல்லா செமையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டுக்கு வந்து சர்வேல்யூ 0.383 கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசெண்டான ஒரு வேல்யூ. எப்போவுமே சாம்சங்கில் வந்து சர்வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தில் இது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் சுற்றி. மேலே வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் தான் வந்து பவர் பட்டன், வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் சி போட்டு ஒரு மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கர் கிரில்லு, முக்கியமாக 3.5 mm ஜாக் வந்து இருக்குது. இதை வந்து இப்போ சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃபோன்ஸில் இதை கட் பண்ணிகிட்டே வராங்க. லெஃப்ட் சைடில் தான் வந்து சிம் ட்ரே இருக்குது. அதில் வந்து டெடிக்கேட்டடாக போடக்கூடிய அந்த எஸ்டி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் வந்து 2 சிம் ஸ்லாட்டும் இருக்குது. இது முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த கேமரா தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 64 MP கேமரா சூப்பராக இருக்குது. ஏன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபோட்டோஸு 2 கேமராவுமே எடுக்க முடியுது. இதில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள். நல்லா பஞ்சியாக அந்த க்ரீன் கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து வீட்லேயே காய்ச்ச அந்த கத்திரிக்காய் தான். அதோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இது வந்து பேக் கேமராவில் எடுத்தது. ஃப்ரண்ட்டில் எடுத்த செல்ஃபி இதெல்லாம் வந்து சான்ஸில் நல்லா இருக்குது. 32 MP கேமரா நல்லா சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். மற்ற ஃபோன்ஸில் இருக்க கேமராவோட இது வந்து 32 MP அப்படின்னா நல்ல ஒர்த்தான கேமரா அப்படின்னு சொல்லணும். மற்றபடி அவ்வளோதான். இந்த ஃபோனில் வந்து 17,000 வாங்கணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ஆஃபர் இருக்கும்போது ஏதாவது கார்டு ஆஃபர், ஃபெஸ்டிவல் சேல் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். மற்றபடி 17,000 இது வந்து ஒர்த்து இல்லை. இதில் வந்து 1UI 2.1 வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஃபோன் வரும்போது 1UI 2 தான் வந்து வந்துச்சு. அப்புறம் நான் அப்டேட் பண்ணும்போது 1UI 2.1 வந்துருச்சு. இப்போ வந்து அதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒன்று இந்த கேமரா எடுக்கும்போது லைட்டாக வந்து ஸ்லோவாக தான் எடுக்கும். நம்ம டச் பண்ணோன்னு எடுக்காது. ஒரு செகண்ட் 2 செகண்ட் எடுத்து தான் எடுக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் கால் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பேட்ரி வந்து 6000 mAh பேட்ரி. இது வந்து இந்த ஃபோனோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. என்ன அப்படின்னா நான் அந்த ஃபோன் வாங்கி ஒரு 3 நாள் ஆச்சு. அப்போ ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சது தான். ஆனால் என்ன சிம் போடல, இருந்தாலும் 47% தான். 47% இருக்குது. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 53% தான் வந்து குறைஞ்சிருக்குது. அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பையில் தான் இருந்துச்சு. மற்றபடி நான் எடுத்து யூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வந்து லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஒரு பேட்டரி வந்து இதில் ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விற்றுட்ருக்காங்க 17,000. ஏதாவது ஒரு ஆஃபர் போடும்போது உங்களுக்கு குறையும். அந்த டைமில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 14,000 வரைக்கும் வாங்கினீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபோனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.